வணக்கம் நண்பர்களே. ஒற்றாவாமைங்கிற அதிகாரத்துல நாம 6 குறள் பார்த்துட்டோம். அதாவது 536ங்கிற குறள் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப 7வது குறள் 537. இதுல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அரிய என்று ஆகாத இல்லை. இது கொஞ்சம் கஷ்டமாச்சே, இதை செய்ய முடியாது, இதை பாஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கொஞ்சம் வருஷம்னா என்ன, ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு உள்ளாகலாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த ஜேஇஇ, இந்த ஐஐடி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் கூட அந்த நேரங்கள்ல எல்லாரும் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னால கூட என்னுடைய மகனுக்கு கூட இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீ எழுதலாம்டா, ஏன்னா நான் எழுதுறதுக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதுன்னு கூட நான் சொல்லி அவனுக்காக சில அங்க உள்ள சென்னையில் உள்ள சில டுட்டோரியல்ஸ் இதுக்குன்னு வச்சு நடத்துற ஹோட்டல்ல எல்லாம் அந்த பாம்புல்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க முயற்சி பண்ணின அந்த காலங்கள்ல அப்ப அது ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் அதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நான் போகும்போது அதை இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் தடிக்கு விழுந்தா நாம ஜேஇ காரணம் பார்க்கோம், நீட் காரணம் பார்க்கோம், ஐஏஎஸ் காரணம் பார்க்கோம், ஐபிஎஸ் காரணம் பார்க்கோம், ஐஐடி காரணம் பார்க்கோம், இப்படி எல்லாரும் எல்லா இதுலையும் எழுதிட்டு இருக்கான். அது இப்போ அந்த காலப்போக்குல நம்முடைய அந்த எக்ஸாம்களை பொறுத்தவரையில உள்ள நிலைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. அப்படி மாறுனதுனால இப்ப அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா படிச்சிடலாம், அதுக்கு கொஞ்சம் பணம் செலவழிச்சு அதை படிக்கலாம் அப்படின்லாம் இப்ப கொஞ்சம் ஆயிருக்கு. அதுல சில குறைகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அரிய என்று ஆகாத இல்லை. அவர் எல்லா நேரத்துக்கும் அவர் சொல்றார் இதை செய்ய முடியாது. ஏன்னா நிறைய பேர் முயற்சிகள் பண்ணதெல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்முடைய பெண்கள் கூட எம்எம்எல்ஏ எவரெஸ்ட் சிகரத்துல ஏறிட்டோம்னு சொல்லி சில பெண்கள் சொல்றாங்க. ஒரு காலத்துல எட்மண்ட் ஹிலாரி தான் அந்த இதை முதல்ல அதை செய்யறாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு செய்யறாங்க. அப்போ அந்த அரிய என்று ஆகாத இல்லை. எல்லா காலத்துக்கும் அவர் சொல்றார். வள்ளுவர் வாழ்ந்த காலத்துக்கும் அவர் சொல்றார். எதுவுமே அரிய என்று ஆகாத இல்லை. அதுக்கு அவர் சொல்ற ஒரு வழி என்ன தெரியுமா? பொச்சாவா கருவியால் போற்றி செய். நீ ஒரு இடத்துக்கு போறதுக்கு உனக்கு நம்ம ஒரு வேலையை செய்யறது, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு போனோம்னாலுமே அதுக்கு நமக்கு கருவி வேணும், பேனா. இதே மாதிரி எந்த காரியம் செய்யறதாக இருந்தாலும் அதற்கு உரிய கருவிகளோட இருக்கணும். எந்த வேலையை நீங்க எடுத்துக்கிடுங்க, வீட்டுல ஒரு சின்ன
வேற என்ன, ஒரு காப்பி தூள் வந்து இந்த ₹2 பவுடர்ல போட்டு விடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட்ல உப்பு, மல்லி அப்படின்னு நீ எவ்வளவோ போடலாம். ஆனா, இதுகளை எல்லாம் நம்ம வந்து அத நம்ம அந்த வேணுங்கிற நேரத்துல வேணும்போது, அந்த இத ஒரு கட் பண்ணி ஓப்பன் பண்ணணும்ல. நம்ம ஆளு காட்டு மிராண்டித்தனமா முன்னாலலாம் செய்வான். பல்லிட்டு கடிப்பான். இந்த கருவிகளை பற்றிய எண்ணங்களே இல்லாம, அதாவது கடில அடி போட்டு இது பண்றது. ஒரு காலத்துல வந்து அதுக்கும் முன்னால வந்துகிட்டு அந்த கல்ல வச்சுக்கிட்டு அடிக்கிறது. அப்போ எதற்கும் வந்து ப்ராப்பர் கருவிய வந்து கண்டுபிடிக்க தெரியாததுனால, நாம அறிவு வளர்ச்சி அடைய முடியாம போயிடுச்சு. இப்ப நீங்க அதே இத நீங்க பார்த்தீங்கன்னா, மேல்நாட்டுக்காரன்லாம் அந்த ப்ராப்பரா அதுக்கு வந்து ஒரு கருவிய கண்டுபிடிக்கான். அப்போ அவன் வந்து என்ன சொல்றான், ஒரு இதுக்கு வந்துகிட்டு ஒரு கத்தரிக்கோல், ஒரு சிசர்ஸ்ன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கான். உளின்னு கண்டுபிடிக்கான். இப்போ நம்ம முன்னாலலாம் வந்து நமக்கு சிலையெல்லாம் செய்யறதுக்கு இருந்துச்சுன்னா, அன்னைக்கு வந்து அவ்வளவு அவங்க கருவியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா அதோட நிப்பாட்டிட்டாங்க. வேற எதையுமே வந்து அவங்க செய்யாதனால, இந்த உளி, இந்த சுத்தியல் இதுகளோட நாம வந்து மக்கள் வந்து வேற எந்த வேலையுமே அவங்க செய்யல. அவங்க பாட்டுக்கு வந்து விவசாயம் பண்ணாங்க. மன்னருக்கு வந்து ஒரு நாட்டு மேல படையெடுத்து போகும்போது அவருக்கு வந்து தானியங்களை சப்ளை பண்ணாங்க. அந்த வீரர்கள அவங்களுக்கு வேண்டிய உணவுகள வந்து அவங்க சப்ளை பண்ணாங்க. வீரர்களாக போகும்போது அவங்களும் வந்து வீரர்களாக போனாங்க. இப்படி வந்து செய்தாங்க. ஆனா, இந்த மாரி பொருள வந்து நாம வந்து நம்ம உபயோகிக்கல. நாம என்ன காப்பி தூள் எல்லாம் இந்த இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து பார்த்தோம். அது அந்த எவ்வளவோ காப்பி தூள் வந்து இந்த ₹2 பொட்டலத்துல வருது. அது கூட சில பேர்கள் வந்து எனக்கு அந்த அந்த மறதி ஏற்படும். நம்ம வந்து அ அந்த மாரி அத வாங்கி வீட்ல நம்ம வச்சிருப்போம். சரியான நேரத்துல காலையில காஃபி போடும்போது அத வெட்டணும். அத மற்றபடி வந்து அத வெளியே எடுக்க முடியாது. ஒரு சீனியாகட்டும், எதுவா எந்த பொருளாகட்டும். அதே மாரி ஒவ்வொரு பொருளும் தரம் கூட கூட அதற்கு தகுந்தாற்போல நமக்கு வந்து கருவி ஒரு வீட்ல வந்து ஒரு கொத்தனாரு வந்து வாராரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முதல்ல ஒரு சின்ன இத உடைக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் பூசுறதுல இருந்து, அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கு சொல்லும்போது செய்யும்போதும், அதற்கு உரிய சரியான கருவி இல்லன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுதான் வந்து சொல்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க. "அரிய என்று ஆகாத இவை பொச்சாவா கருவியால் போற்றிச் செய்." இந்த அ மறதி இன்மை, மறதியின்மைங்கிற இந்த அத வந்து ஒரு கருவியாக்கு. இந்த கருவிய நீ வந்து கையில வச்சுக்கிட்டீன்னா, இந்த மறதியின்மைங்கிற கருவிய வந்து கையில வச்சு பொச்சாவா அ பொச்சாவா கருவியால் அத நீ கையில வச்சுக்கிட்டு, எந்தெந்த இடத்துல வந்து அத வந்து உபயோகிக்கணுமோ, போற்றி செய். எந்தெந்த இடத்துல உபயோகிக்கணும். இன்னைக்கு நம்ம எத படிக்கணும்? இந்த இத வந்து படிச்சு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு கணக்கு பகுதி இருந்ததுன்னா, அத வந்து இப்படி படிக்கணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்? இப்படி வந்து அந்த படிப்ப வந்து அந்த பொச்சாவா கருவி கையில இருந்தா தான் நாம செய்ய முடியும். அப்போ அரியதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது அரிய என்று முடியாதது ஒண்ணுமே இல்லப்பா. இது கஷ்டமாச்சே! என்னால முடியாது. அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. "ஒச்சாவா கருவியால்
அதை போற்றி நீ செய்தால் உனக்கு அரிய என்று ஆகாத அவர் சொல்ல போறதுக்கும் இதுக்கும் பாருங்க. அதுல வந்து இதை சொல்லல. இதுல இன்னொன்னு அவர் அடுத்தால சொல்லிப்பாரு, அதை சொல்லல. ஆனா அது ஒரு இடத்துல முக்கியம், இன்னொரு இடத்துல முக்கியம். அது சொன்னது எப்படி, இது சொல்ற அப்படி. இந்த குரல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த பொச்சாவா கருவி, அந்த மறதி இன்மையை அவர் வந்து ஒரு கருவியாக கைக்கொள்ள சொல்கிறார். அப்ப நான் வந்து அறிய என்று எதையும் செய்யலாம். நீ வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதலாம், எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் செவிலியில் வந்து படிக்காங்க 1, 2 அப்படின்னு படிச்சுட்டு வரும்போது ஒவ்வொன்றுலையுமே வந்து அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிடுறதுக்கு சிரமங்கள் இருக்கிறதுனால தானே அப்படியே பாடங்கள் இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து கிளாஸ்கள் எல்லாம் லெஃப்ட் ஆகுது. முடியல, ஞாபகம் வைக்க முடியல. அவனுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்கல. பள்ளிக்கூடத்துல வெறுமனே வந்து போதிக்காங்க, அவ்வளவுதான். ஆனா ஆழ்ந்த ஒரு படிப்பை சொல்லி கொடுக்கல. அதனால வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து படிப்பை பத்தி இங்க இருந்து வாரம் பக்கத்துலதான் நம்ம எல்லாம் பார்க்க தெரிஞ்சது. வாரம் அந்தால 4 மணிக்கு போட்டுட்டு இங்க வந்து பக்கத்துல வந்து பாடு போட்டு கல்லுகள் எல்லாம் ரோடுகளை தூக்கி வச்சு கல்லுக்கு மேல கல்லை எரிஞ்சு அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் பந்தை எரிஞ்சு அப்படி இல்லைனாச்சுன்னா வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு வாங்க வந்து ஒரு கிரிக்கெட் பந்தை வச்சுக்கிட்டு இது பண்றோம். பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் விழுது. அங்க இவனுடைய நேரங்கள் பூராவுமே இவனுக்கு இவனுடைய கவனங்கள் எல்லாம் என்ன ஒரு காரியத்தையும் செய்வதற்கு உரிய முறையில வந்து இவனுடைய கவனங்கள்ல இல்லை. இவன் வந்து அம்மாட்டுக்கு ஃப்ரீயா எதுக்கும் வந்து அவனுக்கு வந்து செய்யணுங்கிறது இல்லை. அதை சொல்லிக் கொடுப்பாரும் இல்லை. அதனாலதான் வந்து அரிய என்று அதுல நிறைய படிப்புகளை வந்து பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு காரணம் அதுக்கு வந்து இந்த பொச்சாவா கருவி ரொம்ப முக்கியம். சரி, நாம அடுத்த குரல் என்ன சொல்லணும். அதோட நன்றி.